ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஓம் காகயித்வஜாய வித்மயே கட்கஹஸ்தாய தீமயே தன்னோ மன் பிரஜோதயாத். ஓம் நீலாஞ்சன ஜமாபாஜம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்டம் தம்பூதம் தம் நமாமி சனைச்சரம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோவரும். வர இருக்கும் சனிப்பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறது அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் இந்த சனி பகவான் எந்த நாளிலே, எந்த நேரத்திலே, எந்த நட்சத்திரத்திலே பயிற்சி ஆகிறார் பார்க்கலாமா? அதையும் பார்த்து விடுவோம். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 கும்பராசியில் இருக்கும் சனி பகவான் மீன ராசிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பயிற்சி ஆகிறார். இவ்வாறாக பயிற்சியாகும் சனி பகவான் சிம்ம ராசிக்கு எந்த மாதிரியான பலனை செய்ய போறார் அதைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சனி பயிற்சி சிம்ம ராசிக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகிறார்? இதுவரையில் கண்டச்சனியாக இருந்தவர் 6/3/2024 அன்று அஷ்டமத்து சனியாக அல்லவா மாறுகிறார். கண்டச்சனியை சிம்மராசிக்கு படுத்தி எடுப்பார். சிம்மராசிக்கு சனி பகைவர் அல்லவா. 7ஆம் இடத்தில் இருந்த கும்பத்தில் இருந்த சனி படுத்தி எடுப்பார் கண்டச்சனி. இப்பொழுது 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திற்கு போகிறார். அஷ்டமி அன்னைக்கு நாம் எந்த ஒரு செயலையும் தொடங்க மாட்டோம். அஷ்டமி நவமி கழியட்டும்பா, தசமி ஏகாதசி வரட்டும் அப்படின்னு ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுவோம். இங்கே 2.5 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணியே ஆக வேண்டும். சிம்ம ராசிக்காரர்கள் எதிலும் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். அதாவது 8ஆம் இடத்திற்கு வரும் சனி பகவான் நன்மைகளை செய்வாரா அப்படிங்கிற இங்கே ஒரு கேள்வி எதைத்தானே செய்கிறது. சிம்மராசிக்காரர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிதானமாக எடுத்து வைக்க வேண்டும். காரணம் தப்பினால் மரணம்தான் அப்படிங்கிற கதை தான். இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலேயும் செயல்பட்டீர்களானால் கொஞ்சம் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். இல்லை என்றால் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு புதகுடியில் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். மிகவும் நிதானம், மிகவும் கவனம் தேவை. தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படின்னு இருக்காங்க. அதற்கு பிறகுதான் அன்னதானம், கண் உறுப்பு தானம், இரத்த தானம் அப்படின்ட்டு நிறைய தானங்கள் இருக்குது. அதில் நிதான போக்கை சிம்ம ராசிக்காரர்கள் கடைபிடிப்பது மிக மிக அவசியம். சனி சிம்ம ராசிக்கு 3ஆம் பார்வையாக 10ஆம் இடமான ரிஷபத்தை பார்க்கிறார். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் மிக மிக கவனத்துடன் இருக்க வேண்டும். லாபத்தை பெற மிகவும் பாடுபட வேண்டி இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். அதாவது 10ஆம் இடம் என்பது 9-10 தகப்பனார் சாணம் அப்படிங்கிறாங்க. 10ஆம் இடம் தொழில் சாணம், 9-10 தகப்பனார் சாணம். தகப்பனாருக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவும். அது மோதலாக கூட மாறும். அந்த மோதல்களை தவிர்ப்பது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா அரசியலில் பாமக கட்சி நிறுவனர் திரு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் அவருடைய மகன் திருவாளர் அன்புமணி அவர்களுக்கும் கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை. தமிழ்நாடு ஏன் இந்தியாவே அவர்களுடைய கருத்து வேறுபாடுகளை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. தேர்தல் வேறு வரப்போகிறது. இவங்க 2 பேரும் சண்டை போட்டு கச்சை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த தகப்பனுக்கும் தமையனுக்கும் ஆகாதது நேரம். இதை போல
10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது சிம்ம ராசிக்கு ரிஷப ராசியான 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தகப்பனாரிடம் மோதல் போக்கை தவிர்க்க வேண்டும். கருத்து வேறுபாடுகள் நிறைய வரலாம். கருத்து வேறுபாடுகள் வந்தால் போலீஸ் ஸ்டேஷன், வம்பு வழக்கு, நீதிமன்றத்தை நாடுதல், இது போன்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உண்டாகும். ஒரு உப்புக்கல்லு கூட பிரச்சனை இருக்காது. அப்போ மாமியார் மருமக பிரச்சனை, அப்பா மகன் பிரச்சனை, தகப்பனாருக்கும் தன்னுடைய சகோதரன் அண்ணன் தம்பிக்கும் பிரச்சனை, சகோதரிகளால் பிரச்சனை, இப்படி எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அந்த பிரச்சனைகளை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இல்லாமல் நாசுக்காக கையாள வேண்டும். பணம் வரவு தடைப்படும். மனுஷனுக்கு கையில் பணம் இல்லைன்னா ஒரு விரக்தி ஏற்பட்டு விடும். தேவையில்லாத குழப்பங்கள் வரும். வெறுப்புக்கள் வரத்தானே செய்யும். அப்போ பண வரவே ரொம்ப கம்மியாக இருக்கும். பணத்தை பெறுவதற்கு நிறைய போராட வேண்டியிருக்கும். ஒரு இடத்துல போய் ஒரு பணம், ஒரு 10,000 ரூபாய், 1 லட்சம் கேட்டிங்கன்னா ஒரே தடவையில் வராது. 10 தடவை 20 தடவை அலைய விட்டு 10 ரூபா கேட்டிங்கன்னா 2 ரூபா கொடுப்பாங்க. 2 ரூபா உங்களுக்கு சரியானதாக இருக்காது அப்படின்னே சொல்லிடலாம். உங்களுக்கு செலவு 15 ரூபா இருக்குது, நீங்கள் 10 ரூபா தான் கேட்பீங்க. 2 ரூபா வந்தால் அதை எப்படி நீங்கள் சரி கட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. 5ஆம் இடமான தனுசு ராசியை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ 5ஆம் இடம் என்பது சிம்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அல்லவா? பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது உங்களுடைய தாத்தா, பாட்டனார், முப்பாட்டனார் இவர்கள் செய்த பாவக்கணக்குகள் உங்கள் தலையில் விழுகும். யமலோகத்தில் சித்திரகுப்தன் கணக்கு எழுதுகிறவர், அவருக்கு பேர் கணக்கன்னு பேர். வரவு செலவு கணக்கை நாம் எழுதுகிற மாதிரி நாம் செய்யும் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடியவர் சித்திரகுப்தன் ஐயனார். அந்த சித்திரகுப்தன் உங்கள் கணக்கெல்லாம் உங்களுடைய தாத்தா, முப்பாட்டன் இவர்கள் செய்த பாவ கணக்கை எல்லாம் உங்கள் தலையில் இந்த நேரம் அஷ்டமத்து சனி நேரம் சேரும். எவ்வளவுதான் நீங்கள் சிம்மராசிக்காரங்க சுமப்பீங்க. அது சுமையான சுமைகளாக இருந்தால் சுமக்கலாம். தேவையற்ற சுமைகளை சுமந்தால் எப்படி இருக்கும்? அதுபோல் உங்கள் மேலே பாரங்கள் கூடும். பாரங்கள் கூடினால் எவ்வளவுதான் நீங்கள் தாங்குவீங்க? அடிச்சுக்கிட்டே இருப்பான்ப்பா, எவ்வளோ அடித்தாலும் அவன் தாங்குறான்ப்பா அப்படின்னு ஒரு இதில் காமெடி வரும். அதே மாதிரி எவ்வளவுதான் சிம்மராசிக்காரர்களை தாங்குவீர்கள்? கண்டச்சனி 2.5 வருஷம் படுத்தி எடுத்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி, இது 2.5 வருஷம் படுத்தி எடுக்க போகுது. ஆக சனி பகவானுக்கு உகந்த பிரீத்தி என்று சொல்லக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுக்கங்க. எள்ளினாலான பதார்த்தங்களை தானமாக கொடுங்கள். சனி பகவானுக்கு சனிக்கிழமை என்று எள் தீபம் போடுங்க. சனீஸ்வரன் மந்திரம் நான் முதல்ல ஒரு நீலாஞ்ச சமாபாஜம் அப்படிங்கிற 2 மந்திரம் சொல்லியிருப்பேன். அந்த மந்திரங்களை, சனியின் காயத்ரி மந்திரங்களை தினசரி சொல்லி வாருங்கள். சனியின் பிடியிலிருந்து, அஷ்டமத்து சனியின் பிடியிலிருந்து சிம்மராசிக்காரர்கள் சிறிது தப்பித்து கொள்ளலாம். சிக்கல்கள் தீர சித்திரகுப்தன் காயத்ரி மந்திரை சொல்லி வாருங்கள். சித்திரகுப்தனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லி வந்தால் சிக்கல்கள் தீரும். இடியாப்பு சிக்கல் தான். இடியாப்பு சிக்கலை அவிழ்ப்பது எந்த கொம்பனாலையும் முடியாது. அந்த மாதிரி சிம்மராசிக்கு இப்போ சிக்கல்கள் சேரும் நேரம். அந்த சிக்கல்கள் வராமல் தடுக்க சனி பகவானை நேர போய் சரணடைஞ்சிருங்க. அந்த சனி பகவான் காலில் தஞ்சமடைந்தால் ஒரு 100% தாக்கம் இருந்தால் ஒரு 60%யாவது குறைப்பார். மிச்சம் 40% தாங்கக்கூடிய அளவில் இருக்கும். குழந்தைகளால் அவப்பெயரை சந்திக்கக்கூடிய நேரம். குலதெய்வ வழிபாடு செய்தால் குறைகள் நீங்கும். சற்று ஆறுதலான விஷயங்கள் உங்களுக்கு சேரும். சிரமத்தை
சனி பகவான் சற்றே குறைப்பார். குலதெய்வ வழிபாடு செய்தார். தில ஹோமம் தில தானம் செய்யலாம். திலம் என்றால் எள். தில ஹோமம் தில தானம். அந்த சனி பயிற்சி அன்னைக்கு எல்லா கோயிலையும் யாகம் வளர்ப்பாங்க. சிம்ம ராசிக்காரர்கள் பரிகார ராசி உங்களுடைய ராசி நட்சத்திரம் சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் ஆகிய 3 நட்சத்திரங்கள் வரும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் சனிப்பெயர்ச்சி என்று யாகங்கள் பூஜைகளில் கலந்து கொண்டு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி சனியின் தாக்கத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம். தான தர்மங்களை செய்யுங்கள். தான தர்மங்களை செய்தால் சனியின் கோரப்பிடியிலிருந்து சற்றே தப்பித்து கொள்ளலாம். மழை வருதுங்க. மழையை நாம் நிப்பாட்ட முடியாது. ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு மாத்திரையோ இல்லை முக்கியமான பொருள் வாங்கியே ஆகணும். அப்போ என்ன பண்ணுறது? மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு கொடையை எடுத்துகிட்டு போகிறோம். வண்டியில் போகிறோமா, ஒரு மலை கோட்டு ரெயின் கோட் போட்டு போகிறோம். இதுதான் இந்த பரிகாரத்தின் மகிமை. மழையை நிப்பாட்ட முடியாது. கர்மா என்று சொல்லக்கூடியதை யாராலும் மாற்ற முடியாது. அந்த கர்மாவின் பலனை குறைத்து கொள்ளலாம் அப்படின்னு தான் ஜோதிடம் சாஸ்திரங்கள் சொல்லுது. ஆக கர்மா மழை வந்துச்சுன்னா கொடையை பிடிச்சிட்டு போகிற மாதிரி இந்த பிரீத்தி என்று சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் சற்று சனியின் தாக்கத்திலிருந்து சனியின் பிடியிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். இதைத்தான் சொல்லுவார்கள், சண்டைக்காரன் காலில் விழுற காட்டு சாட்சிக்காரன் காலில் விழுந்துடணும்பாங்க. சண்டைக்காரன் நம்ம கிட்ட எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். சாட்சிக்காரன் சாட்சியை மாற்றி சொல்லியாச்சுன்னா நம்மளுக்கு ஜாதகமாக இருந்து கேஸ் நம்ம பக்கம் ஜெயிக்க அது சனி பகவான் அந்த உதவுவார்கள். சாட்சிக்காரன் இதை போல இப்போ உங்களுக்கு சாட்சிக்காரன் சனி பகவான். சனி பகவானின் வழிபாடு சங்கடங்களை தீர்க்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இதை பூராமே நீங்கள் மேட்சில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற கொள்கை இல்லை. இந்த 2.5 வருஷமாக தோக்காமல் இருக்கணும், மேட்சை ட்ரா பண்ணணும். ஜெயிப்பதை காட்டிலும் தோற்காமல் இருப்பது மேல். ஜெயிப்பது சிம்மராசிக்கு லட்சியம் அல்ல. இந்த 2.5 வருடங்கள் மேட்சில் தோக்காமல் இருந்து ட்ரா பண்ணணும். இதுதான் இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க. ஆக ட்ரா பண்ணணும்னா சனி பகவானின் வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவை. சங்கடங்களை தீர்க்கக்கூடியவர் சனி பகவான். சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான். சங்கடங்களை தடுக்கக்கூடியவரும் சனி பகவான். சனி கொடுத்தால் இவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சனி கிரகம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா எந்த கிரகத்திலும் தடுக்க முடியாதுங்க. அதே மாதிரி அவர் படித்து எடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாருன்னா படித்து எடுத்துருவார். பொதுவாக சனி பகவான் நீதிமான். துலாம் ராசி தராசிலே உச்சம் பெறுகிறார். நீதி நேர்மையுடன் நடந்து கொள்பவர்களை அவர் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமராக இருந்தாலும் அவர்களை பிடிக்க மாட்டார், தொடமாட்டார். நீதிக்கு புறம்பாக சட்ட விரோதமாக மனச்சாட்சிக்கு விரோதமாக எந்த ஒரு செயல்களை செய்தாலும் சனி டக்குன்னு பிடிச்சிருவார் அவங்கள. அவர் பிடியின் தாக்கத்திலிருந்து தப்புவது மிக மிக கடினம். ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு அஸ்தமத்து சனியாக இந்த சனி பயிற்சி வருவதால் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிதானம் தேவை. நிதான போக்கை கடைபிடித்தால் நிச்சயமாக சங்கடங்களில் இருந்து உங்களை காத்து கொள்ளலாம் என்று கூறி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருந்தால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்டோரும். நன்றி, வணக்கம். வாலிய வளமுடன்.